வித்தையா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மை சேனல் போண்டா கோழி. வீட்டில் யாரும் இல்லை, சண்டே எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு குப்பரப்படுத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சிக்கன் எடுத்து சிக்கன் சிந்தாமணி செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணி சிக்கனு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா நம்ம போய் சமைக்க போகிறோம். ஸோ நம்ம சமைச்சு அது எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை டிங்னு ஒரு ஆட் ஆட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க போகலாம். இதோ சிக்கன் இருக்குது, தேவையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, வீட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். போகலாம் தம்பி. தம்பி, சமைக்கிறதுக்கு அடுப்பு தேவை, அந்த அடுப்புக்கு வீடு தேவை, வீட்டை திறக்கிறதுக்கு சாவி தேவை. வெட்டுவா நான் இல்லை பாட்டு பாட போறேன். ஓகே, வீட்டு போய் சமைக்க ரிப்பன் கட்டணும். எதுக்கு நீங்க வயசுக்கா வந்துட்டீங்க ரிப்பன் கட்டுறதுக்கு? எம்ஜிஆர் மேக்கப் பண்ணணும்டா. மேக்கப் பண்ண வேண்டாம், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நாங்க வந்து சமையல் வீடியோ போட போறோம். சரி போடு. போங்க. சட்டை இல்லாம போகாதீங்க, சட்டை இல்லாம போய் எத்தனை வாட்டி சொல்றது, டாமி நிக்குது இல்ல. வாங்க போலாம். சிவப்பு கலர் சட்டை போட்டு வரேன். ரிப்பன் கட்டுறேன். ஆனா ஒண்ணே வெயில நடந்து வந்ததுக்கு வீட்டுல வந்து தண்ணி மோந்து குடிச்சா அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. இந்தங்க வாட்டர் பாட்டில் தண்ணி, வீட்டு தண்ணி தாங்க பெஸ்ட். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலா. சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் இருக்கு, கறியும் இருக்கு, அடுப்பும் இருக்கு. ஸோ பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு சமைக்கும் போது நான் கன்டினியூ பண்றேன் வாங்க. ஓகே மக்களே, சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சமையல் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு கீரிப்பூச்சி வந்து நம்ம கூட விளையாடிட்டுருக்கோம். சமையலுக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிவிட்டு அந்த கீரிப்பூச்சி என்ன பண்ணுச்சுன்னா மைக் ஆஃப் பண்ணிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. இந்த மாதிரி ஆளுகள்லாம் கூட வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சமையலுக்கு இடையில வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடையில நான் பேசுகிற மாதிரிலாம் வரும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. காரணம் என்ன? அந்த கீரிப்பூச்சி. இந்த வீடியோவோட கடைசியில் அந்த கீரிப்பூச்சி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும் பாருங்களேன். கறியை முழுசாக கூட அவன் வேக விடலைங்க. என்னாச்சு? பொன்னிறமா வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், சும்மா டேஸ்ட்டுக்கு தான். கொஞ்சமாக போட்டால் போதுமா? போதும். இரும்பாத, எடுத்து போடு. கடைசியா நம்ம கழுவி வச்ச கறி எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டு. இல்ல, கையாலே எடுத்து போட்டுக்கலாம். போடு. அடுத்ததா போட்ட தட்டத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஓரமா வச்சுக்கலாம். வச்சிரு. என்ன தொலை விட்டுக்கிற? மஞ்சத்தூள், சால்ட், உப்புலாம் யாரு போடுவா? எடுத்து போடு. ஒரு ஐடியா, நான் வீட்டுக்கு எல்லா பொருளையும் போடுவோமா? மஞ்சள் கலருக்கு பார்த்து எதான் மஞ்சத்தூள், அடுத்து உப்பு உம்பாடா உப்பு. இது ஒன்று வருது. தூங்குவேன், எல்லா வேலையும் பண்ணுவோம் நீ.
போ இன்னைக்கு ஏறி போ. ஓ தெரியுமா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இதை பத்தி? கம்மன் நானே பண்ணி இருப்பேன்டா, இவங்கிட்ட கொடுத்து கறிக்கி வச்சிட்டான்டா. தம்பி அப்படியே நினைக்காதீங்க. செஃப் தாமு, செஃப் வெங்கடேஷ் பட்டு, விஜய் டிவில இந்த சன் டிவில மாஸ்டர் செஃப் இருக்குல்ல, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுதான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கிளறி விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு. இது என்னடா இது, ஏதோ ஒரு கலர்ல தெரியுது கறி. மிளகா வெட்டினி இல்ல? ஆமா. கையை கொண்டு கண்ணில் வச்ச அதுதான் பிரச்சனை. தெரியும். இதுக்கு நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும். இப்போ என்ன பண்ணணும், மூடி வைக்கணுமா? இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது சிக்கன் தண்ணி வரும், அந்த தண்ணியில் வேணும். ஆமா மாம்சே, சமையல் என்னாச்சு? சார் மூடி வச்சு விட்டு போட்டு அவன் போனேன், உள்ள படுத்துக்கிறான் பாரு. பெரிய மனுஷன் சொல்லி சமைக்கார கூட்டம் எங்க வந்து படுத்துருக்கிறீங்க? சொல்லுங்க. சொல்வரம்மா பஞ்சி அவள் பேரழகை. சமைக்க சொன்னா இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கொஞ்சி வரும் பேரழகை அன்றி மஞ்சள் நிறத்தவர் கர்ம கர்மா சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. வாங்க. கப்பம் இல்லாமல் நான் வெளியே வருவதில்லை. பைத்தியமாயவ. என்னடா என்னடா பிரச்சனை? என்னடா இந்த மாதிரி யாராச்சும் ஏமாத்தினா நல்லா இருக்கும்ல. இத டேஸ்ட் பார்க்க சொல்லி எடுத்து பார்க்க சொல்லி நல்லா இருக்கும்ல. ஆமாங்க சார். நக்கறீங்களா? இன்னும் ஊதுங்க, நீங்க விவரம். கையில வைக்க வராருங்கோ. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காரம் எப்போ ரைச்சாச்சு? அதான் கொஞ்சம் மிளகா காரம் பத்தான்னு சொல்லி மிளகா பொடி 2 ஸ்பூன் போட்டேன். எத்தனை ஸ்பூன் போட்டேன்? 2 ஸ்பூன். ஏண்டா வர மிளகாயே காரம் தான்டா, அதுக்குள்ள ஏன்டா இதை தூக்கி இது அள்ளி போட்டேன்? உனக்கு கேமரா மட்டும் தான் ஹேண்டில் பண்ண சொல்லிச்சு. இல்ல காரம் பத்தா நான் தான் போட்டேன் 2 ஸ்பூன். உப்பு பத்தில நான் சொன்ன உப்பு போட்டுருவியா? போடுங்க, நல்லா இருக்கும். இன்னும் போடுங்க. தண்ணி ஊத்துங்க. தண்ணி எல்லாம் வேண்டாம், அப்படியே எடுத்து திங்கலாம். வெந்துருச்சான்னு பாருங்க. என்ன என்ன கலர்ல என்ன கலர்ல இருக்கு? காலையில உனக்கு பின்னாடி இதே மாதிரி லைட் தெரியும். ஓ வெந்துருச்சான்னு பாருங்க. வெந்துருச்சான்னு பாருங்க. அப்படி எடுங்க, அப்படி எடுத்து பாருங்க. ஓ வெந்துருச்சா அப்படின்னு எடுத்து வாய்க்குள்ள ஓடக்கூடாது, அமுக்கி பார்க்கணும். இன்னொரு பீஸ் எடுத்து போடுங்க. அந்த மாதிரி சின்னதா எடுத்து போடணும். இருங்க ஒரு நிமிஷம். அட ஏங்க அப்ப நாங்க எப்படிங்க பாக்குறது? நீங்க மட்டும் பார்த்து இப்படியே ஒவ்வொரு டேஸ்ட் பார்க்கணும். பூரா தின்றுங்கடா. ஒன்னு எடுங்க, ஒன்னு எடுத்து போடுங்க. நான் பார்க்கணும், என் கையால பார்க்கணும் வெந்துருச்சானு. பேசுடு நீ கிளறு நல்லா. ஓ பஞ்சாட்டு வந்துருச்சுங்க, பஞ்சாட்டு இருக்குதுங்க.
இறக்கிடலாமா? இன்னொரு 5 நிமிஷம். வாங்கணும். கை விடு. அதை விட்டு அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன் விடு. இசை பேசுறா பாபா. எடுங்க, கையில எடுங்க, நான் சொல்லித்தரேன். சரி பண்ணு. ஏய் கீரி பூச்சி. வெந்துருச்சு போதுங்க. வேகுது இல்ல, அதான் வெந்துட்டு இல்ல. இப்படி திங்கத்தானே போற. இப்ப நாங்க டேஸ்ட் பாக்குறது ஒரு 1/2 பிளேட் தின்னையா இல்லையா? பல்லு விளக்குனியா காலையில? விளக்குனியா? இருங்க ஒரு நிமிஷம். என்னடா அருமையா இருக்கு. கை சமைய செஞ்சிருக்கீங்க. நீ சமைக்கிற குருவியா மாட்டையாடா? தின்னுட்டு தாண்டா இருக்காது. இதுக்குமே அதனால சமாளிக்கணும். கட்டுப்படுத்த முடியல என்னால. பசி வந்தா இவன் இருக்க கறிக்குள்ள வடச்சடிக்குள்ள தலை விட்டுருவாங்க. போட இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுக்கிறியா? அப்ப திங்கறதெல்லாம் வரும். தின்றா தின்னு முடிச்சுக்கிறீங்களா? அப்போ முடிச்சுக்கலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நீயே சமைக்கலாம், சமையல் வீடியோ போடலாம். ஆனா பக்கத்துல இந்த மாதிரி ஆளுங்க வச்சுட்டு சத்தியமா சமைக்க முடியாதுங்க. பரவாயில்ல, பொன்னிறமா வந்துருச்சு. சரி, ஓகே, பை பை. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. டாடா பை பை. see you. ஹாப்பி சண்டே சொல்லிருங்க. ஹாப்பி சண்டே. எல்லாரும் வீட்ல ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுங்க. மஜா சண்டே டுடே.